Hi students, welcome to SEMAS classes. Question paper code 51322 MA 3351 Transforms and Partial Differential Equations. இந்த question paperோட எல்லா ஆன்சரையும் இங்கே நம்ம டீட்டெயில்டு வீடியோவாக பார்க்க போகிறோம். இதை மொத்தம் நான் 6 பார்ட்டாக பிரித்து வீடியோவாக போட போகிறேன். இப்போது இங்கே நம்ம 15th கொஸ்டினை டீட்டெயில்டாக எல்லா கொஸ்டினோட ஆன்சரையும் வீடியோவாக பார்க்க போகிறோம். 15A1 Find Z of cos n theta and Z of sin n theta. Then find Z of cos n pi by 2 and Z of sin n pi by 2. Find the Z transform of cos n theta and sin n theta. Hence, find Z of cos n pi by 2 and Z of sin n pi by 2. இதான் நமக்கு கொடுத்திருக்கிற ப்ராப்ளம். இது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். We know that e power I n theta வை எப்படி எழுதிக்கலாம்? cos n theta plus I sin n theta ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு Z transform of e power I n theta வை எப்படி எழுதிப்போம்? Z of e power I theta whole power n ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு நமக்கு தெரியும் Z of a power n க்கு என்ன ஃபார்முலா எழுதியிருக்கோம்? Z by Z minus a. க்கு பதிலாக எனக்கு என்ன இங்கே இருக்குது? e power I theta. அப்போ இது எப்படி வரும்? அதுக்கு முன்னாடி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை எப்படி எழுதிக்கலாம்? e power I n theta தான் cos n theta plus I sin n theta equal to இங்கே நம்ம இப்போ தான் பார்த்தோம் Z by Z minus க்கு பதிலாக என்ன இருக்குது? e power I theta. ஸோ Z by Z minus e power I theta ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதை ஃபர்தராக இது Z by Z minus e power I theta எப்படி எழுதிக்கலாம்? cos theta plus I sin theta. இதை ஃபர்தராக எப்படி எழுதிப்போம்? டினாமினேட்டரில் ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி தனியாக பிரிக்கிறேன். அப்போது Z by Z minus cos theta வரும் மைனஸ் I sin theta. நமக்கு தெரியும் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் டினாமினேட்டரில் இருந்தால் மேலேயும் கீழையும் அதோட காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது எப்படி பண்ணுவோம்? இன்ட்டு Z minus cos theta plus I sin theta by Z minus cos theta plus I sin theta காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணோம்னா இங்கே மேலே நியூமரேட்டரில் என்ன வரும்? Z of Z minus cos theta plus I sin theta by இது பாருங்களேன் a minus b into a plus b. ஸோ இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இப்போ எப்படி எழுதிக்கலாம்? Z minus cos theta தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் I ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta. ஆனால் நமக்கு தெரியும் I ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்போது இது ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு மாறும். இப்போ இதை ஃபர்தராக எப்படி எழுதிக்கலாம்? Z இன்ட்டு Z மைனஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் IZ சைன் தீட்டா பை இது a மைனஸ் b ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ Z ஸ்கொயர் மைனஸ் 2Z காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். இப்போ இதை ஃபர்தராக இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா நியூமரேட்டர் ஆஸ் யூஷுவல் அப்படியே எழுதிக்கிறேன். Z into Z minus cos theta plus IZ sin theta by Z square minus 2Z cos theta. நமக்கு தெரியும் cos square theta plus sin square theta value 1. So plus 1. இப்போ Z of cos n theta இந்த left hand side linearity property apply பண்ணுறோம். plus IZ of sin n theta equal to இது எப்படி அதே மாதிரி ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட்டாக தனியாக எழுதுகிறோம். அப்போது Z into Z minus cos theta by Z square minus 2Z cos theta plus 1 எழுதலாம். plus I into Z sin theta by Z square minus 2 cos theta plus 1 எழுதிக்கலாம். இப்போது இதில் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டை நம்ம ரெண்டு பக்கமும் ஈக்குவேட் பண்ணால் from this Z of cos n theta equal to Z into Z minus cos theta by Z square minus 2Z cos theta plus 1. அதே மாதிரி Z of sin n theta equal to Z sin theta by Z square minus 2Z cos theta plus 1. இதுதான் cos n theta ஓட வேல்யூ, இது sin n theta ஓட வேல்யூ. இதோட இந்த ப்ராப்ளம் முடியல.
காஸ் n pi by 2வும் சைன் n pi by 2வும் கேட்டிருக்காங்க. நம்ம வேல்யூவை கண்டுபிடிப்போம். இசட் ஆஃப் காஸ் n தீட்டாவை எழுதிட்டோம். இப்போ தீட்டாக்கு பதிலாக நான் பை பை 2 போட்டால் என்ன வரும்? இசட் ஆஃப் காஸ் n pi by 2 ஈக்குவல் டு இசட் இன்ட்டு இசட் மைனஸ் காஸ் பை பை 2 பை இசட் ஸ்கொயர் மைனஸ் 2z காஸ் பை பை 2 ப்ளஸ் 1. நமக்கு தெரியும் காஸ் 90 0. அப்போது இது எப்படி மாறிடும்? இங்கே 0 ஆகிடும். இப்போ இசட் இன்ட்டு இசட் ஸ்கொயர் பை இங்கே இது 0 ஆகிடும். அப்போ இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ இசட் ஆஃப் காஸ் n pi by 2க்கு இதான் ஃபார்முலா. இசட் ஸ்கொயர் பை இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதே மாதிரி இசட் ஆஃப் சைன் n pi by 2 கண்டுபிடிக்கணும். இங்கேருந்து இசட் ஆஃப் சைன் n தீட்டாவோட வேல்யூவை எழுதிக்கிறேன். இசட் ஸ்கொயர் மைனஸ் டினாமினேட்டர் 2z காஸ் தீட்டா ப்ளஸ் 1. இப்போ தீட்டாக்கு பதிலாக பை பை 2 போட்டால் இசட் சைன் ஆஃப் n pi by 2 ஈக்குவல் டு இசட் சைன் பை பை 2 பை இசட் ஸ்கொயர் மைனஸ் 2z இன்ட்டு காஸ் பை பை 2 ப்ளஸ் 1. சைன் பை பை 2ஓட வேல்யூ 1, காஸ் பை பை 2 வந்து 0. அப்போ இது எப்படி மாறும்? இசட் பை இசட் ஸ்கொயர் இது 0 ஆகிடுச்சுன்னா ப்ளஸ் 1. இதுதான் இசட் ஆஃப் சைன் n pi by 2ஓட வேல்யூ. ஸோ இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Question number 1582. Find the inverse Z transform of 4z cube by 2z minus 1 the whole squared into z minus 1. Find the inverse Z transform of 4z cube by 2z minus 1 the whole squared into z minus 1 by using the method of partial fraction. இதான் நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின். ஸோ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை ஃபஸ்ட் நான் f ஆஃப் இசட்னு எழுதியிருக்கேன். தட் இஸ் ஈக்குவல் டு 4z cube by 2z minus 1 the whole squared into z minus 1. இப்போது நான் என்ன பண்ணுறேன்? இதோட ப்ரொசீஜர் மல்டிப்ளை போத் சைட் பை 1 by z. அப்போ என்ன வரும்? திஸ் இஸ் ஈக்குவல் டு f ஆஃப் z by z ஈக்குவல் டு 4z ஸ்கொயர் பை, நான் இங்கேருந்து 2வை காமனாக வெளியே எடுத்துன்னா ஏன்னா ஏன் இங்கேருந்து 2வை எடுக்கணும்? நமக்கு இசடோட கோஎஃபிஷியன்ட் இன்வெர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்மில் பார்க்கும்பொழுது 1 தான் இருக்கணும். அதனால் இந்த 2வை வெளியே எடுக்கணும். ஸ்கொயரில் இருக்கிறதுனால இது வந்து 4 ஆகிடும். ஸோ 4 இன்ட்டு இசட் மைனஸ் ஹாஃப் த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா 2வை வெளியே எடுக்கும்பொழுது இது 1 by 2 ஆகிடும். 2 ஸ்கொயர் ஆகிட்டு தான் இங்கே 4 ஆகுது. இன்ட்டு இசட் மைனஸ் 1. ஸோ இப்போ இந்த 4 கேன்சல் ஆகிடும். இப்போது இது எப்படி எழுதிக்கலாம்? f ஆஃப் z by z is equal to z ஸ்கொயர் by z minus half the whole squared into z minus 1. இப்போ இதுக்கு நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ கன்சிடர் திஸ் z squared by z minus half the whole squared into z minus 1. That is equal to a by z minus half plus b by z minus half the whole square plus c by z minus 1. இப்போ இந்த டேர்ம் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் திஸ் இஸ் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் இன்ட்டு ஏ இன்ட்டு இசட் மைனஸ் ஹாஃப் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இசட் மைனஸ் 1 பை இசட் மைனஸ் ஹாஃப் ப்ளஸ் பி இன்ட்டு இசட் மைனஸ் ஹாஃப் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இசட் மைனஸ் 1 பை இசட் மைனஸ் ஹாஃப் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி இன்ட்டு இசட் மைனஸ் ஹாஃப் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இசட் மைனஸ் 1 பை இசட் மைனஸ் 1. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பவர் இசட் மைனஸ் ஹாஃப், இந்த இடத்துல பவர் 1 கேன்சல் ஆகிடும். இங்கே இசட் மைனஸ் ஹாஃப் த ஹோல் ஸ்கொயர் பை இசட் மைனஸ் ஹாஃப் த ஹோல் ஸ்கொயர் ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். இதில் இசட் மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். ஸோ ஐ கேன் ரைட் திஸ் as இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இசட் மைனஸ் ஹாஃப் இன்ட்டு இசட் மைனஸ் 1 ப்ளஸ் பி இன்ட்டு இசட் மைனஸ் 1 ப்ளஸ் சி இன்ட்டு இசட் மைனஸ் ஹாஃப் தி ஹோல் ஸ்கொயர். இப்போது நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து ஏபிசி 3 அன்னோன் வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறது? if z is equal to half, இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். இங்கே 1 by 2 the whole square is equal to b into half minus 1. that is equal to இது என்ன ஆகிடும்? minus half b implies equal to 1 by 4 வரும். this implies b is equal to இந்த minus half இங்கே வரும்பொழுது minus 2 by 4 வரும். that is equal to minus 1 by 2. so b யோட வேல்யூ minus 1 by 2. if z is equal to 1 போடுறேன், 1 போட்டால் இந்த டேர்ம் 0 ஆகிடும். இங்கே 1 ஸ்கொயர்,
ஈக்குவல் டு இது 0 ஆகிடுச்சு, இதுவும் 0 ஆகிடும், ப்ளஸ் சி இன்ட்டு 1 minus half the whole square. This implies that இதை 1 minus half வந்து half ஸ்கொயர் பண்ணால் 1/4. So 1/4 c equal to 1. This implies c is equal to 4. இப்போது நான் வந்து ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். டைரெக்டாக இதிலிருந்து கண்டுபிடிக்க முடியாது. either we may use the coefficient of z square or இதுக்கு இல்லாத ஏதாவது ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிங்க. நான் z is equal to 0 போடுறேன். then 0 is equal to a into இது என்ன ஆகிடும் minus half into minus 1 plus b into minus 1 plus c into minus half the whole square. இப்போ இது என்ன ஆகிடும், இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஹாஃப் ஏன்னு வரும். இது அப்படியே வச்சுப்போம், இது அந்த பக்கம் அனுப்புவோம். இந்த மைனஸ் பி இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் பி ஆகிடும். இது 1/4 அது இந்த பக்கம் வந்ததுன்னா minus 1/4c which is equal to b ஓட வேல்யூ minus half minus 1/4 into c ஓட வேல்யூ 4. இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா இது 1 ஆகும். இப்போ minus half minus 1 minus 3/2. this implies that a is equal to இந்த half இங்கே வந்ததுன்னா அந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா a equal to -3. ஸோ a ஓட வேல்யூ -3, b ஓட வேல்யூ -half, c வந்து 4 கண்டுபிடிச்சிட்டோம். therefore f of z by z is equal to a க்கு பதில் என்ன எழுதலாம், -3/z minus half. அப்புறம் b ஓட வேல்யூ -half/z minus half the whole square plus c ஓட வேல்யூ வந்து 4/z minus 1. இப்போ இந்த z இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா f of z is equal to -3 into z minus half. இந்த minus half z minus half the whole square plus 4 into z minus 1. இப்போ ரெண்டு பக்கமும் inverse எடுப்போம். So z inverse of f of z is equal to -3 into z inverse of z minus half minus half into z inverse of z minus half the whole square plus 4 into z inverse of z minus 1. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம், this will become f of n. So -3 into this is nothing but z inverse of z minus a, formula a power n. So half power n minus half into இது பாருங்களேன் z inverse of z minus a the whole square னு இருக்கு. ஃபார்முலா 1/a n into a power n. இங்கே a க்கு பதில் half போடணும். ஸோ 1/2 n into half power n plus z inverse of z minus 1. ஸோ 4 into 1. ஸோ இது half கேன்சல் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், -3 into half power n, இங்கே -n into half power n plus 4. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போது ஆர் பார்ட்டில் இருக்கிற கொஸ்டினை பார்க்க போகிறோம். 15b இது ஒரு 16 மார்க் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. Solve the difference equation yn plus 2 plus 4yn plus 1 plus 4yn is equal to n, y0 is equal to 0, y1 is equal to 1 using z transform. Idam question solve by using z transform the equation yn plus 2 plus 4yn plus 1 plus 4yn is equal to n given y0 equal to 0 and y1 is equal to 1. ஸோ கொடுத்துருக்கிற இந்த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனை நான் அப்படியே எழுதிக்கிறேன். given yn plus 2 plus 4yn plus 1 plus 4yn is equal to n. z transform அப்ளை பண்ணி தான் நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். அப்போ முதல்ல z transform அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு ரெண்டு பக்கமும் z transform நான் அப்ளை பண்ணேன்னா z of yn plus 2 plus 4 z of yn plus 1 plus 4 z of yn is equal to z of n. இப்போ இதுக்கான ஃபார்முலாவை நம்ம வந்து இப்போ இங்கே எழுதுவோம். z of yn plus 2க்கான ஃபார்முலா z square into
f of z minus y naught minus y1 by z plus 4 z into f of z minus y naught plus 4 f of z equal to z of n கான formula z by z minus 1 the whole square. இப்போ நான் என்ன பண்ணணும்னா f of z எல்லாம் ஒன்றா ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இன்வர்ஸ் z டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணோம்னா we get the solution. இதுதான் கான்செப்ட். இப்போ f of z எல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு வர்றேன். இப்போ அதை தான் இங்கே ப்ரொசீட் பண்ண போகிறோம். இப்போ மல்டிப்ளை பண்ணிப்போம். இங்கே z ஸ்கொயரில் மல்டிப்ளை பண்ணால் z ஸ்கொயர் f of z மைனஸ் y நாட் இன்ட்டு z ஸ்கொயர் மைனஸ் y1 z ஏன்னா மல்டிப்ளை பண்ணும்போது இந்த z ஸ்கொயரில் கேன்சல் ஆகிடுச்சுன்னா y1 zன்னு வரும். ப்ளஸ் 4z f of z மைனஸ் 4z y நாட் ப்ளஸ் 4f of z is equal to z by z minus 1 the whole square. இப்போ எனக்கு y நாட் வேல்யூ y1 வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் அதே சமயத்தில் f of zடையும் நான் காமனாக வெளியெடுக்கிறேன். ஸோ f of z காமனாக வெளியெடுத்துட்டேன்னா z ஸ்கொயர் இங்கே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 4z வரும். இந்த இடத்துல ப்ளஸ் 4 வரும். மைனஸ் இது y நாட் ஜீரோன்றதுனால இந்த டேர்ம் ஃபுல்லாக ஜீரோ ஆகிடும். அதே மாதிரி இந்த டேர்மும் ஜீரோ ஆகிடும். அதனால் அதை எழுதலை. ஆனால் y1ஓட வேல்யூ வந்து 1. அப்போது இங்கே 1 இன்ட்டு z மைனஸ் zன்னு வந்துடும். y நாட் 0 y1 1 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவல் டு z பை z மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள். f ஆஃப் z இன்ட்டு இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் z ப்ளஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போது z ப்ளஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு இந்த z டேர்மை அந்த பக்கம் கொண்டு வரேன். இப்போ z பை z மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் zடாக மாறிடும். இப்போ இங்கே ரைட் ஹேண்ட் சைடை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா லெஃப்ட் ஹேண்ட் சைடை இந்த இதை டினாமினேட்டரில் கொண்டு வருவோம். அப்போ நான் இதை எப்படி எழுதிக்கலாம். f ஆஃப் z இன்ட்டு z plus 2 the whole square equal to z plus LCM இதை எடுக்கிறேன். அப்போ எப்படி வரும். z into z minus 1 the whole squared by z minus 1 the whole squaredனு வரும். இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் f of z into z plus 2 the whole square equal to z plus z into z square minus 2z plus 1 a minus b whole squareல இதை எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கிறோம். பை z மைனஸ் 1 the whole squaredனு எழுதிக்கலாம். இப்போ இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் this is equal to z plus z cube minus 2z squared plus z by z minus 1 the whole squared. இப்போ இன்னும் ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ணால் ரைட் ஹேண்ட் சைடை லெஃப்ட் ஹேண்ட் சைடை அப்படி எழுதிக்கிறேன். f of z into z plus 2 the whole square that is equal to z cube minus 2z square இங்கே ப்ளஸ் 2z ஆகிடும் பை z minus 1 the whole square. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். f of z is equal to நான் இந்த டேர்ம் இங்கே கொண்டு வந்துடுறேன். மேலே z காமனாக இருக்குது, அதை வெளியே எடுத்துக்கிறேன். z இன்ட்டு z ஸ்கொயர் மைனஸ் 2z ப்ளஸ் 2 பை z minus 1 the whole square இன்ட்டு z plus 2 the whole square. எப்பயுமே இன்வர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து இங்கே வந்து 1 பை z இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். இல்லைனா f ஆஃப் z பை z எனக்கு தேவை. ஏன்னா இன்வர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்முக்கு எல்லாமே z நியூமரேட்டரில் வரணும். அதனால் அந்த z நான் இங்கே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ f ஆஃப் z பை z இஸ் ஈக்குவல் டு z ஸ்கொயர் மைனஸ் 2z ப்ளஸ் 2 பை z minus 1 the whole square into z plus 2 the whole square. இப்போ இந்த டேர்ம் எடுத்துக்கிட்டு இதுக்கான பார்ஷியல் ஃப்ராக்ஷனை கண்டுபிடிக்க போகிறோம். இதை எப்படி எழுதிக்கலாம். a by z minus 1 plus b by z minus 1 the whole square plus c by z plus 2 plus d by z plus 2 the whole square.
இப்போ இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கிட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் z square minus 2z plus 2 equal to a into z minus 1 the whole squared into z plus 2 the whole squared by z minus 1 plus b into z minus 1 the whole squared into z plus 2 the whole squared by z minus 1 the whole squared plus c into z minus 1 the whole squared into z plus 2 the whole squared by z plus 2 plus d into z minus 1 the whole squared into z plus 2 the whole squared by z plus 2 the whole squared. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் z minus 1 ஒரு பவர் கேன்சல் ஆகிடும். இங்கே z minus 1 whole squared both numerator and denominator கேன்சல் ஆகிடுது. இங்கே z plus 2 ஒரு பவர் கேன்சல் ஆகுது. இங்கே both z plus 2 the whole square cancel ஆகிடுது. இப்போ நமக்கு இதை எப்படி எழுதிக்கலாம்? z square minus 2z plus 2 is equal to a into z minus 1 into z plus 2 the whole square plus b into z plus 2 the whole square plus c into z minus 1 the whole squared into z plus 2 plus d into z minus 1 the whole squared. So இதிலிருந்து நான் ஏபிசிடி வேல்யூவை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு நான் முதல்ல when z is equal to 1ன்னு எடுத்துக்கிறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே 1 இது என்ன ஆகிடும்? இசடுக்கு பதிலாக 1 போட்டால் -2 இங்கே இது +2 that is equal to இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். இந்த டேர்ம் b into 1 plus 2 3 squared வரும். இந்த டேர்ம் 0 இந்த டேர்ம் 0. this implies that 9b is equal to 1. இப்போ b is equal to 1 by 9. ஸோ bயோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நான் when z is equal to -2 போடுறேன். அப்படி போட்டால் இது +4 ஆகிடும். இங்கேயும் -2 போட்டால் this will become +4. இங்கே 2 வரும். that is equal to இந்த டேர்ம் 0 ஆகிடுது. இதுவும் 0 ஆகிடுது. இங்கேயும் 0 ஆகிடுது. ப்ளஸ் d into -3 the whole squared வரும். This implies that இங்கே 10 வரும். இங்கே 9d. இப்போ d is equal to 10 by 9. ஸோ b and d வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ஏசி வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் கோஎஃபிஷியண்ட்டை ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் முதல்ல ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன வரும்னா z³ தான் வரும் இதை மல்டிப்ளை பண்ணும்பொழுது. ஸோ அதனால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z³ ரெண்டு பக்கமும் கம்பேர் பண்ணும்பொழுது இந்த சைடில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z³ இல்லை. அதனால் இதோட வேல்யூ 0. தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே இது பண்ணும்பொழுது z² வரும். இங்கே ஒரு z இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் a வரும். ஸோ a இப்போ ஹையஸ்ட் டேர்மே இங்கே பார்த்தீங்கன்னா z² தான் வரும். நம்ம z³ தான் கோஎஃபிஷியண்ட்டை தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்போ அதனால் இந்த b டேர்மில் இங்கே எந்த டேர்மும் வராது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா c வரும். ஏன்னா z² இங்கே ஒரு z மல்டிப்ளை பண்ணால் z³ வரும். ஸோ அதனால் ப்ளஸ் c d டேர்ம் வராது. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் தட் c is equal to -a. இப்போ அடுத்தது இசடுக்கு 0 போட்டு நம்ம a வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். இசடுக்கு நான் 0 போட்டோம்னா நான் முதல்ல எங்கேருந்து எழுதுகிறேன். a into -1 into 2 square that is 4 plus b into 2 square that is 4 plus c into -1 square 1 ஆகிடும் int 2 plus d into -1 the whole square plus 1 ஆகிடும். that is equal to இங்கே இசடுக்கு பதிலாக 0 போட்டால் 0 -0 plus 2ன்னு வரும். இப்போ இதிலிருந்து -4a bக்கு பதிலாக நான் 1/9 போட்டால் this will become +4 by 9 ஆகிடும். cக்கு பதிலாக -a போடுறேன். அப்போ இது -2a. dக்கு பதிலாக 10/9 போடுறேன். அப்போ இது +10/9. that is equal to 2. இப்போ இதை பார்த்தீங்கன்னா -6a வரும். இதை அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போ 6a is equal to இந்த டேர்ம் இந்த 2 இங்கே வந்துச்சுன்னா இதை ஆட் பண்ணால் 14/9 -2. இதை எல்சிஎம் எடுத்துப்போம். எல்சிஎம் எடுத்துட்டோன்னா 9 2s are 18. அப்போ 14 - 18 -4/9 வரும். 6a equal to -4/9னா a is equal to
இந்த 6 இங்கே கீழே வந்ததுன்னா இது 2 டைம்ஸ் இங்கே 3 டைம்ஸ் வரும். அப்போ -2/27 வரும். ஸோ a minus 2/27, this implies c is equal to minus a ன்னு எழுதியிருக்கும். c is equal to minus a னா minus of minus 2/27 plus 2/27 வந்துடும். ஸோ a value, b value, c value, d value கண்டுபிடிச்சிட்டோம். இந்த எக்ஸ்பிரஷனை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். therefore f of z by z is equal to எப்படி எழுதிக்கலாம்? a க்கு பதிலாக minus 2/27 by z minus 1 plus b value 1/9 by z minus 1 the whole square plus c value 2/27 by z plus 2 plus d value 10/9 by z plus 2 the whole square. இப்போ இந்த z இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ f of z is equal to கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துக்கிறேன். minus 2/27 into z by z minus 1 plus 1/9 into z by z minus 1 the whole square plus 2/27 into z by z plus 2 plus 10/9 into z by z plus 2 the whole square. இப்போ inverse z transform on both side எடுத்தோம்னா z inverse of f of z is equal to minus 2/27 into z inverse of z by z minus 1 வரும் plus 1/9 into z inverse of z by z minus 1 the whole square எழுதிக்கலாம் plus 2/27 into z inverse of z by z plus 2 plus 10/9 into z inverse of z by z plus 2 the whole square. இப்போ இதுக்கான ஃபார்முலா நமக்கு டைரக்ட் ஃபார்முலா. இதுக்கு 1 வரும், இதுக்கு n வரும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா எழுதிட்டு நம்ம எழுதணும்னா z inverse of z by z minus a-வை a power n ன்னு எழுதலாம். அதே மாதிரி z inverse of z by z minus a the whole square ஃபார்முலா 1/a into n into a power n. ஸோ இப்போ அந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணோம்னா we get yn is equal to minus 2/27, இதுக்கு 1 வரும். ஸோ அதனால் அதை எழுதலை. ஸோ minus 2/27 into 1 minus 2/27 தான். ஸோ அப்படியே வச்சுக்கிறேன். ப்ளஸ் இதுக்கான ஃபார்முலா n z inverse of z by z minus 1 the whole square. அப்போது nன்றதுனால n/9 வரும். ப்ளஸ் 2/27 into இதுக்கு ஏக்கு பதிலாக இங்கே -2 இருக்குது. இப்போ -2 power n ப்ளஸ் 10/9 into 1/a. 1/a-னா 1/a-க்கு பதிலாக இங்கே -2. ஸோ 1/-2 into n into -2 power n. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் -2/27 ப்ளஸ் n/9 ப்ளஸ் 2/27 into -2 power n. இங்கே இது கேன்சல் ஆகிடும். இப்போ கேன்சல் பண்ணிட்டோம்னா -5/9 into n into -2 power n. ஸோ இதான் கொடுத்துருக்கிற இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சரை டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இதே மாதிரி மற்ற கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணுறதுக்கும் மற்ற கொஸ்டின்ஸை பார்க்குறதுக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.